கொண்டு ஆல் இம்ரான் ஓதப்பட்டது. இந்த அத்தியாயத்திலே அல்லாஹ் தஆலா பல செய்திகளை எல்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறான். உண்மையிலுமே நாம் குர்ஆனை வாசிக்கக்கூடியவர்களாக, குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பை படிக்கக்கூடியவர்களாக இருந்திருப்போமேயானால் இன்றைக்கு நாம் சந்திக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் அல்லாஹ் தஆலா படம் பிடித்து காட்டுவது போல நாம் வரலாம். நான் இன்றைக்கு சொல்ல வரக்கூடிய விஷயம் வேறொரு தலைப்பு. இந்த சூறாவிலே அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்பதை ஒரு முறை நாம் படித்து பார்த்தோமேயானால் இன்று நாம் சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளையும் அல்லாஹ் இந்த சூறாவிலே நம் கண்முன்னால் நிறுத்தி காட்டுகிறான். இன்றைக்கு அரசாங்கத்தினால் நமக்கு எவ்வளவு நெருக்கடி ஏற்படுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இதே போல ஒரு நெருக்கடி சஹாபாக்களுக்கும் ஏற்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும்போதும் ஏற்பட்டது. அந்த நெருக்கடிகளை நாம் அல்லாஹ் இந்த சூறாவிலே சொல்லி காட்டுகிறான். அதிலே ஒரு வசனம் தான் நாம் கடைசியாக இறுதியாக ஓதிய அந்த வசனங்களிலே வருகிறது. அல்லதீன கால லஹும் அன்னாஸ் இன்னன் நாஸ கத் ஜமஅு லக்கும். அதாவது முஸ்லிம்களை எதிர்த்து மக்காவுடைய காஃபிர்கள் இதர எல்லா எதிரிகளும் சேர்ந்து கொண்டார்கள். அத்தனை பேரும் ஒரு அணியில், முஸ்லிம்கள் மட்டும் தனித்து விடப்பட்டிருக்கிறார்கள். இது இன்றைக்கும் நடக்கிறது. நாம் மட்டும் தனித்து விடப்பட்டிருக்கிறோம், மற்ற அனைவரும் ஒரு அணியில் இருக்கிறார்கள். இந்த நிலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் ஏற்பட்டது. அல்லாஹ் அதை திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். சஹாபாக்களிடத்தில் சிலர் வந்து சொன்னார்கள், இந்த எதிரிகள் எல்லாம் உங்களை எதிர்ப்பதற்காக ஒரு அணியில் இருக்கிறார்கள் என்று சொன்னபோது அந்த சஹாபாக்கள் சொன்ன வார்த்தை என்ன? ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல். அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், அவன் சிறந்த பொறுப்பாளனாக இருக்கிறான். இன்றைய முஸ்லிம்களாகிய நாமும் அடிக்கடி உச்சரிக்க வேண்டிய வார்த்தையும் இதுதான், ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல். அத்தகைய ஒரு சூழ்நிலையிலே நெருக்கடியிலே தான் நாம் இருக்கிறோம். இன்னும் எத்தனையோ பிரச்சனைகளை எல்லாம் இந்த சூறாவிலே சொல்லி காட்டுகிறார். வஹது போர்க்களத்திலே ஒரு தவறான ஒரு செய்தி பரவுகிறது. அது என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள் என்ற ஒரு செய்தி பரவுகிறது. இந்த செய்தி பரவிய நேரத்தில் முஸ்லிம்களிடத்தில் ஒரு வகையான அச்சமும் கோழைத்தனமும் ஏற்பட்டது. பெருமானாரே இங்கு கொல்லப்பட்டு விட்டார்களே இன்னொரு கோழைத்தனம் ஏற்பட்டது. அல்லாஹ் அதை ஒட்டியும் கூட இந்த ஆல் இம்ரானிலே முஸ்லிம்களுக்கு ஒரு படிப்பினையை நமக்கு சொல்லி காட்டுகிறார். அது என்ன? அது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மற்ற தூதர்களைப் போல ஒரு தூதர். மற்ற தூதர்கள் உலகத்திலே வந்தார்கள், அவர்களும் இறந்து விட்டார்கள். ஒருவேளை பெருமானார் இறந்து விட்டால் நீங்கள் இந்த தீனை விட்டு விரண்டு ஓடி விடுவீர்களா என்று பார்க்கலாம். ஏன்னா அந்த வஹதுல வந்து சஹாபாக்களுக்கு அப்படி ஒரு நிலை ஏற்பட்டது. அல்லாஹ் அந்த சத்திய சஹாபாக்களை பார்த்து கேட்கிறான், ஒருவேளை பெருமானார் அறிவிப்பது உண்மையாக இருந்தால் கூட நீங்கள் தீனை விட்டு ஓடி விடுவீர்களா என்று கேட்கிறான். பெருமானார் இறந்தாலும் சரி, இந்த தீன் கியாமத் வரைக்கும் இருக்கும், நீங்கள் இந்த தீனிலே உறுதியாக இருக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தையும் அல்லாஹ் இந்த சூறாவிலே சொல்லி காட்டுகிறான். இப்படி பல விஷயங்கள் இந்த சூறாவிலே வருகிறது. அதிலே ஒரு ஆயத்து தான் நாம் ஓதிய அந்த வசனங்களிலே ஒன்றுதான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அந்த வசனத்திலே 3 கட்டளைகளை பிறப்பிக்கிறார். அந்த 3மே நற்குணங்கள் சார்ந்தது, நல்ல குணங்கள் தொடர்பானது. அந்த ஆயத்து என்ன? கவினா ரஹ்மத்தின் மினல்லாஹி இன்தரஹும் என்று ஆரம்பிக்கிற ஒரு வசனம். இந்த ஆயத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் 3 கட்டளைகள், 3 விஷயங்களை பிறப்பிக்கிறார். முதலாவது விஷயம் என்ன? நபியே, நீங்கள் மக்களோடு நளினமாக நடந்து கொள்ளுங்கள், மென்மையாக நடந்து கொள்ளுங்கள். இது அல்லாஹ் பிறப்பிக்கிற முதலாவது விஷயம். பெருமானாருக்கு அல்லாஹ்வுடைய 2வது கட்டளை என்ன? நீங்கள் மக்கள் செய்யக்கூடிய தவறுகளை மன்னித்து விடுங்கள், வஅஃபு மன்னித்து இறக்கணும். 3வது கட்டளை என்ன? வஷாவிருஹும், எந்த ஒரு விஷயமானாலும் மக்களிடத்திலே கலந்து ஆலோசித்துக் கொள்ளுங்கள். இந்த 3 அழகான உபதேசங்கள், நளினமான குணம், மக்களை மன்னிக்கிற குணம், எல்லா விஷயங்களிலும் மக்களோடு கலந்து ஆலோசிக்கிற குணம், இந்த 3 விஷயங்களை அல்லாஹ் பெருமானாருக்கு போதிக்கிறார். இந்த 3ஐ பற்றி ஒரு சில செய்திகளை தான் இப்போது சொல்ல விரும்புகிறேன். முதலாவது மென்மையான குணம். முஸ்லிம்களாக நம்மிடத்தில் இந்த மென்மையான சுபாவம் எவ்வளவு தூரம் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் இந்த ஆயத்திலே சொல்லி காட்டுகிறான். நபியை பார்த்து சொல்கிறான், நபியே, ஒருவேளை
குணம் இல்லாமல் கடுமையான குணமுடையவராக இருந்திருந்தால் இந்த மக்கள் எல்லாம் உங்களை விட்டு விரண்டு ஓடி இருப்பார்கள். இந்த மக்கள் உங்களை சுற்றி இருக்கிறாங்கன்னு சொன்னா, உங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் உங்களிடத்தில் இருக்கிற நளினமான குணம். இந்த ஆயத்து எதை உணர்த்துகிறது? இந்த தீன் பரவியது, இந்த மார்க்கம் பரவியது பெருமானாரிடம் இருந்த மென்மையான குணத்தை கொண்டு. இது வானால் பரப்பப்பட்ட மார்க்கம் அல்ல, யுத்தங்களை கொண்டு போர்களை கொண்டு பரப்பப்பட்ட மார்க்கம் அல்ல. பெருமானார் போதித்த, பெருமானார் கடைபிடித்த மென்மையான சுபாவம், இந்த மென்மையான குணத்தை கொண்டுதான் இந்த மார்க்கம் பரப்பப்பட்டது. அல்லாஹ் அதைத்தான் இந்த ஆயத்திலும் சொல்லி காட்டுறான். பாருங்க, பெரும் பெரும் எதிரிகள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நளினமான குணத்தை பார்த்து தான் முஸ்லீம் ஆனாங்க. அரபுகளில் பணக்கார குடும்பம், ஹாத்திமுத்தாய் என்று நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அரபுகளில் ரொம்ப பணக்காரங்க அவங்க. அரபு குடும்பத்தில் ரொம்ப பணக்கார குடும்பம், கொடை கொடுப்பதிலையும் பணக்கார குடும்பம். கொடைக்கு அவங்கள தான் உதாரணமாக சொல்லுவாங்க. ஹாத்திமுத்தாயுடைய குடும்பத்தை தான் உதாரணமாக சொல்லுவாங்க. ஹாத்திமுத்தாயி அவர் பெருமானாரை சந்திக்கவில்லை, அவர் இறந்து போயிட்டார், அவர் காத்திராக மூத்த போயிட்டார். ஆனால் அவருடைய மகனும் அவருடைய மகளும் பெருமானாரை சந்திக்கிற வாய்ப்பை பெற்றவர்கள். இந்த ஹாத்திம்ங்கிற பெரிய பணக்காரர், பெரிய கொடைவல்லர், அவரை ஒரு கிறிஸ்தவராக மன்னித்தாலுமே கூட அவருடைய மகனும் மகளும் பெருமானாரை சந்தித்தார்கள். அவங்க எப்படி இஸ்லாத்தை ஏற்றார்கள் என்ற அந்த வரலாற்றை பார்ப்போம். என்றால் ஒரு நீண்ட ஒரு வரலாறு. ஒரு போர்க்களத்திலே முஸ்லிம்கள் இந்த ஹாக்கிமுடைய மகள் சஃபானா என்கிற ஒரு பெண், அவரையும் கைதியாக பிடித்துக் கொண்டு வருகிறார்கள். ஹாக்கிமுடைய அந்த மகனும் ஒரு யுத்த காலத்திலே கைதியாக பிடிக்கப்பட்டு கொண்டு வரப்படுகிறார். கைதிகளுடைய சட்டம் என்று மார்க்கத்தில் சில சட்டங்கள் இருக்கிறது. அந்த கைதியாக பிடிபட்ட ஆண்கள், பெண்கள் அவர்களை அடிமைப்படுத்துவது, இந்த பிற சட்டங்கள் இருக்கிறது. இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாலே இந்த ஹாக்கிமுடைய மகன் கொண்டு வரப்படுகிறார். ஹாக்கிமுடைய மகன் சஃபானா என்கிற அந்த பெண் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சற்று துணிச்சலாகவும் வீரமாகவும் பேசுகிறார். என்ன பேசுகிறார்? முஹம்மது அவர்களே, அப்போ அவர் இஸ்லாத்தை ஏற்கல, முஸ்லீமாக அல்ல, ஏன்னா அவர் கைதியாக கொண்டு வரப்பட்டாங்க. பெருமானாரிடத்தில் அந்த பெண் வீரத்தோடு பேசும்போது, முஹம்மது அவர்களே, நாம் யார் என்று தெரிந்து கொள்ளுங்கள். அரபு குலத்திலேயே ஒரு மிகப்பெரிய கொடை வல்லன், அரபு குலத்திலேயே ஒரு பணக்காரருடைய மகன் நான். நீங்கள் மற்ற பெண்களை போன்று, மற்ற கைதிகளை போன்று எதை எண்ணி விடாதீர்கள். அப்படி எண்ணி நீங்கள் ஏதாவது நடவடிக்கை எடுத்தால் நீங்கள் விபரீதத்தை தான் சந்திக்க வேண்டியிருக்கும் என்றெல்லாம் இந்த பெண் பேசுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணுடைய பேச்சை அப்படியே கவனமாக கேட்டுட்டே இருக்கிறாங்க. பிறகு சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், இந்த பெண் சொல்லக்கூடிய செய்திகள் யாவுமே உண்மைதான். இவருடைய தந்தை ஒரு பெரிய பணக்காரர், இவருடைய தந்தை ஒரு பெரிய கொடைவல்லர். நான் இந்த பெண்ணை என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், அவருடைய தந்தையின் குணத்தின் காரணமாக இந்த பெண்ணை மன்னித்து நான் விடுதலை செய்ய போகிறேன்னு சொன்னான். இந்த பெண்ணை நான் மன்னித்து விடுதலை செய்ய போகிறேன்னு சொன்னாங்க. அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணை மன்னித்து விடுதலை செய்தார்கள். அந்த பெண் நேராக தன்னுடைய சகோதரர் அதிங்கிறவரை பார்க்கிறாங்க. பார்த்து சொல்றாங்க, நீங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே செல்லுங்கள், ஏன்னா நான் ஒரு சிறந்த மனிதர்களிடத்திலிருந்து வந்திருக்கிறேன். அவருடைய உயர்ந்த குணம், அவருடைய நளினமான அந்த குணம், அதையெல்லாம் பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன். நீங்கள் அவரிடத்தில் சென்று இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். பிறகு இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து தங்களுடைய கூட்டத்தையே இஸ்லாத்திற்கு மாற்றுகிறார்கள். இந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த மன்னித்த அந்த ஒரு குணம், அந்த நளினமான அந்த குணம் இருக்கிறது, அந்த குணத்தின் காரணமாக அந்த ஒரு கூட்டமே இஸ்லாத்திற்கு வந்தது. ஆக இது குர்ஆன் பெருமானாருடைய வாழ்க்கையிலே இது போன்ற சம்பவங்கள் நிறைய உண்டு. அல்லாஹ் இதைத்தான் சொல்கிறான், இந்த நற்குணத்தின் காரணமாக, மென்மையான சுபாவத்தின் காரணமாகத்தான் இந்த மக்கள் உங்களை சூழ்ந்திருக்கிறார்கள் என்று. சகோதரர்களே, இன்றைக்கு நம் மீது ஒரு தீவிரவாத குணமுடையவர்கள் முஸ்லிம்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து நம் மீது சொல்லப்படுது. ஆனால் உண்மை என்ன அப்படின்னு சொன்னால், நம்முடைய மார்க்கம் மனிதர்களோடு மட்டுமல்ல, விலங்குகள் கால்நடைகளோடு கூட மிக மிருதுவாக நளினமாக நடக்கின்ற மார்க்கம். இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய காலத்தில் மக்கள் அவங்களிடத்துல ஒரு மசலா, ஒரு சட்டம் கேட்டு வருவாங்க. என்ன சட்டம் அப்படின்னு சொன்னால், பட்டுப்புழு எதிலிருந்து பட்டு துணி, பட்டு நூல் எடுக்கப்படுகிறதோ அந்த பட்டு புழு இருக்கிறதே, அதை பற்றி மக்கள் ஒரு மசலா கேட்கிறாங்க. என்ன மசலான்னு சொன்னால், இந்த பட்டுப்புழுவை சில நேரங்களில்
அதிலிருந்து நூலை பிரிப்பதற்காக நூல் எடுப்பதற்காக உயிரோடு அதை வெயிலே காய வைக்க வேண்டியது இருக்கிறது. வெயில அதை சூடாக்க வேண்டிய தேவை இருக்குது. பட்டுப்புழுவை இமாம் அஹ்மது வந்து கேட்கிறாங்க, மக்கள் உயிரோடு இந்த பட்டுப்புழுவை வெயில சூடாக்குறது கூடுமா கூடாதான்னு கேட்கிறாங்க. இமாம் அஹ்மது பின் ஹம்பல் சொன்னார்கள், நம்முடைய மார்க்கம் எல்லா உயிரினங்களோடும் இரக்கத்தை போதிக்கிற மார்க்கம். எனவே அந்த பட்டுப்புழுவை உயிரோடு நீங்கள் வெயிலே வைப்பதனால் அந்த பட்டுப்புழுவுக்கு சிரமம் ஏற்படும் என்று சொன்னால் அது கூட ஹராம் என்று சொன்னான். அந்த பட்டுப்புழுவை அந்த நீங்க வெயில வைக்கிறதுனால அதுக்கு சிரமம் ஏற்படும் என்று சொன்னால் இந்த செயலும் ஹராம் என்று இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி சொன்னார். இன்றைக்கு அரசாங்கம் மாடுகள் சம்பந்தமான நிறைய சட்டங்களை கொண்டு வந்திருப்பதை நீங்கள் பார்த்திருக்கலாம். அதற்கு அவர்கள் என்ன காரணம் சொல்றாங்க, இந்த மாடுகள் எல்லாம் தவறான முறையில் பயன்படுத்தப்படுது, நாங்கள் அதன் மீது இரக்க குணம் கொண்டவர்கள், அதன் மீது நாங்கள் கருணை காட்டுகிறோம் சொல்லி நிறைய வழிகாட்டுதல்கள் இதெல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் இவங்க சொல்லக்கூடிய இந்த வழிகாட்டுதல்களை நம்முடைய மார்க்கமும் கற்றுக்கொண்டிருக்கிறது. உமர் பின் அப்துல் அஜீஸ் ஆட்சி காலத்துல அவங்க கேள்விப்படுறாங்க, எகிப்தில் உள்ள மக்கள் இந்த மாடுகள் மீது நிறைய சுமைகளை ஏற்றுவதாக கேள்விப்படுறாங்க. நிறைய சுமை ஏற்றுறாங்க மாடுகள்ல. அப்போ உமர் பின் அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி ஒரு சட்டமே கொண்டு வந்தாங்க, இந்த கால்நடைகள் அது மாடாக இருந்தாலும் சரிதான், ஒட்டகமாக இருந்தாலும் சரிதான், அவற்றின் மீது ஒரு குறிப்பிட்ட அளவு நிர்ணயிக்கிறாங்க. இதற்கு மேல அதன் மீது எடை சுமத்தக்கூடாது, இந்த குறிப்பிட்ட அளவுக்கு மேல் அதன் மீது எந்த சுமைகளையும் ஏற்கக்கூடாது என்று உமர் பின் அப்துல் அஜீஸுடைய காலத்துல இந்த விலங்குகள் விஷயத்துல கூட நளினத்தை காட்ட வேண்டும் என்று சட்டம் ஏற்றாங்க. அதே போல உமர் பின் அப்துல் அஜீஸுடைய காலத்துல இந்த கால்நடைகளை அடிக்கக்கூடியவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு இந்த அரசாங்கம் சொல்லுது நாங்க தான் மாட்டை காப்பாற்றுறோம்னு சொல்லி. உமர் பின் அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி காலத்துல ஆடுகள் மாடுகள் போன்ற இந்த கால்நடைகளை எவராவது துன்புறுத்தினால் அவருக்கு தண்டனை வழங்கப்படும். இந்த அளவுக்கு நம்முடைய மார்க்கம் மனிதர்களோடும் விலங்குகளோடும் நளினத்தை கடைபிடித்து சொல்கிற மார்க்கம். இந்த ஆயத்திலும் அல்லாஹ் அதைத்தான் சொல்றான், அல்லாஹ்வுடைய அருளால் நீங்கள் மக்களிடத்திலே நளினமாக நடந்தீர்கள். நமக்கெல்லாம் ஒரு சம்பவம் தெரியும். பெருமானார் மஸ்ஜிதில் இருக்கும்போது ஒரு கிராமவாசி பள்ளியிலே சிறுநீர் கழித்து விடுவார். சஹாபாக்கள் அவரை அடிக்க போவாங்க, பெருமானார் தடுத்து நிறுத்துவாங்க. இது நமக்கு தெரிந்த சம்பவம். ஹதீஸ்களை வல்லுநர்கள் அல்லாமா இராக்கி என்று ஒரு பெரிய அறிஞர் இருக்கிறார், ஜைனுத்தீன் இராக்கி. அவங்க தங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை பதிவு செய்யறாங்க. இந்த ஹதீஸை ஒட்டி ஒரு நாள் அவங்க மஸ்ஜிதுல் ஹராம்ல, மக்காவில் மஸ்ஜிதுல் ஹராம்ல இருக்கிறாங்க. அந்த காலத்தில் மஸ்ஜிதுல் ஹராம்ங்கிறது இன்றைக்கு இருக்கிற போல அமைப்புல கிடையாது. அன்னைக்கு காவாவை சுற்றி மண் தரலாம், காவாவை சுற்றி மண் தரலாம். இன்னும் ஜெயினுத்தீன் இராக்கி சொல்றாங்க, நான் காவத்தில் அமர்ந்து இருக்கிறேன். அந்த நேரத்தில் கடுமையான கூட்டம், கடுமையான நெரிசல். ஒரு மனிதர் காவாவை சுற்றி வந்து கொண்டிருக்கிற போது திடீரென்று சிறுநீர் போய்விடுகிறார். காவத்தில் அவர் சுற்றி சிறுநீர் போகிறார். இந்த காவாவை யாராவது அசிங்கப்படுத்திட்டால் யதார்த்தமான பார்க்கக்கூடிய யாரா இருந்தாலும் கோபம் வரும். ஆனா மார்க்கம் சொல்வது கோபம் வரக்கூடாது. அது காவாவாகவே இருந்தாலும் சரிதான். இந்த பள்ளியிலே மெஹராபிலே ஒருத்தர் சிறுநீர் போயிட்டாரு, உடனே நம்ம கோபப்படணுமா? கோபப்படக்கூடாது. இதான் மார்க்கம் சொல்லுது. அந்த மனிதர் காவலாவுக்கு பக்கத்துல சிறுநீர் போயிட்டாரு. இமாம் ஜைனுத்தீன் இராக்கி சொல்றாங்க, பார்க்கறது எனக்கும் கோபம் வந்துருச்சு, எல்லா முஸ்லிம்களுக்கும் கோபம் வர மாதிரி எனக்கும் கோபம் வந்துருச்சு. உடனே அந்த மனிதரிடத்துல கடுமையாக இது எந்த இடத்துல சிறுநீர் கழித்தீரோ அந்த இடத்தினுடைய மண்ணை அப்புறப்படுத்துங்க. ஏன்னா அந்த காலத்துல மண் தர, அந்த மண்ணை உடனே அப்புறப்படுத்துங்க, அந்த இடத்தை நீங்க சுத்தம் செய்யுங்கன்னு சொல்லி நான் அந்த மனிதரிடத்துல கொஞ்சம் கடினமாக நான் பேசிட்டேன். ஆனா கடினமாக பேசிய பிறகு எனக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஹதீஸ் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. பெருமானாருடைய பள்ளியில் பெருமானாருக்கு முன்னிலையில் ஒரு மனிதர் சிறுநீர் கழிக்கிற போது நபியே அந்த மனிதரை கண்டிக்காத போது நான் எப்படி இவரை கண்டிக்கலாம்? பெருமானார் இருக்கிறாங்க, நபியுடைய மஸ்ஜித், 3 புனித பள்ளிகளும் ஒரு பள்ளி. அந்த பள்ளியில பெருமானாருக்கு முன்னால் ஒருவர் சிறுநீர் கழித்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதரை கண்டிக்கல, நாம இவரை கண்டிச்சுட்டோமே அப்படின்னு வருத்தப்படும் போது அல்லாஹ் எனக்கு ஒரு சோதனை கொடுத்துதான். அதே இடத்துல எனக்கு அவசரமாக சிறுநீர் நிறுத்த வேண்டிய சூழ்நிலை, மிக அவசரமாக சிறுநீர் நிறுத்த வேண்டிய ஒரு தேவையெல்லாம் ஏற்படுத்தினான். இப்ப வெளியே போகலான்னு பார்த்தா கடுமையான கூட்டம் நெரிசல். எனக்கும் ஒரு பயம் ஏற்பட்டுடுச்சு, எந்த அல்லாஹ் என்ன கேவலப்படுத்திடுவானோ, இதே இடத்துல எனக்கு எங்க சிறுநீர் போயிடுமோன்னு சொல்லி ஒரு அச்சத்தை எல்லாம்
கொண்டு வெளியே எப்படியோ ஓடி வந்துட்டார். ஓடி வந்தா அல்லாஹ் தஆலா ஒரு அறிமுகம் இல்லாத ஒரு மனிதர், அவர் ஒரு மனத்தாகவும் இருக்கலாம். சில நேரங்களில் நபிமார்களை நல்லடியார்களை அவங்களுக்கு ஒரு பாடம் புகட்டுவதற்கு அல்லாஹ் மலக்குகளை கூட அனுப்புவான். இவங்க வெளியில அவசரப்பட்டு ஓடி வந்துட்டாங்கன்னு ஒரு தூரத்தில் ஒரு மனிதர், அறிமுகம் இல்லாத ஒரு மனிதர், அவங்க இமாம் தைமுதீன் இராக்கியை பார்த்து கொஞ்சம் அதாவது ஏளனமாக எளிவாக கேட்கிறாங்கன்னா, எந்த மனிதனுடைய செயலை நீங்கள் கண்டித்தீர்களோ இப்போது அல்லாஹ் உங்களை கண்டித்து விட்டான்னு பார்த்தீர்களான்னு சொன்னாங்க. அவங்க என்ன சொல்ல வர்றாங்க, ஒரு புனிதமான இடத்துல ஒரு மனிதன் தகாத காரியத்தை செய்தால் கூட அந்த மனிதனிடத்தில் கூட நளினமாக நடக்க வேண்டும். இதுதான் இந்த மார்க்கம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய உயர்ந்த போதனை. ஆக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இந்த ஆயத்துல முதல்ல சொல்லித்தர மென்மையாக நடங்கள், நளினமாக கணவன் மனைவியிடத்தில், பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்தில், அதே போல உறவுகளிடத்தில் நளினமாக நடங்கள். இந்த குணத்தை அல்லாஹ் நமக்கு கற்றுத்தருகிறான். இன்றைக்கு நம்மை சுற்றி இருக்கிற மாற்று மத அன்பர்களிடத்திலும் இந்த குணத்தை நாம் காட்ட வேண்டும். இரண்டாவது பெருமானாருக்கு அல்லாஹ் இந்த ஆயத்தில் கற்றுத்தரக்கூடிய அந்த குணம் என்ன? மன்னிக்கிற குணம். மன்னிக்கிறதுக்கு நிறைய சம்பவங்கள் நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லிக் கொடுத்தேன். அதற்கு அலிரலியல்லாஹு அவர்களுடைய பேரர்கள் ஒருவரான ஹஜ்ரத் இமாம் ஸைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு அன்ஹு. ஸைனுல் ஆபிதீன் சொன்னா வணக்கக்காரர்களுக்கெல்லாம் அழகு என்று பொருள். ஸைனுங்கிற வார்த்தைக்கு அழகு. அந்த ஸைனுங்கிற வார்த்தையில தான் ஸை இருக்குது, அதை எடுத்துட்டு சீனை வச்சுட்டீங்கன்னு சொன்னா அசிங்கன்னு அர்த்தம். அரபில அந்த ஜாவுடைய இடத்துல சீன் வந்துதான் அர்த்தம் அனுப்பிவிடும். அப்ப ஸைனு தான் அழகு, அதே சீனாக போட்டுட்டா அசிங்கன்னு அர்த்தம். இமாம் ஸைனுல் ஆபிதீனுடைய பழக்கம்னா ஒரு நாளைக்கு 1000 ரக்காத் சொல்லுவாங்க. ஒரு நாளைக்கு 1000 ரக்காத் சொல்லக்கூடியவர்கள். ஒரு நாள் அவங்க தன்னுடைய வணக்கத்தலத்துல ரொம்ப நீண்ட நேரம் தொழுது வித்திரி செய்து விட்டு களைத்து போய் வெளியே வராங்க. வெளியே வந்தா ஒரு மனிதர் இமாம் ஸைனுல் ஆபிதீனை பார்த்து சொல்றாங்க, நீங்க ஸைனுல் ஆபிதீன் என்று மாறாக ஸைனுல் ஆபிதீன், நீங்க வணக்கத்தலத்திற்கெல்லாம் ஒரு அசிங்கமான அடையாள சின்னம் அப்படின்னு சொல்றாங்க. கடனை இப்படி ஒரு ஆளை பார்த்து ஒரு சொன்னா எவ்வளவு கோபம் வரணும் அவருக்கு அந்த இடத்துல. இமாம் ஸைனுல் ஆபிதீன் ரஹ்மத்துல்லாஹி தன்னை பார்த்து கேவலமானவர் நீர் அப்படின்னு சொன்னவரை பார்த்து கோபப்படுறதுக்கு பதிலாக அந்த மனிதரை பார்த்து சொன்னாங்க, நீங்க எவ்வளவு திட்டினாலும் சரி, நீங்க திட்டக்கூடிய எல்லா கெட்ட குணமும் என்ன இருக்கதான் செய்யுது. நீ எந்த வார்த்தையால என்ன திட்டினாலும் சரிதான், அந்த எல்லா கெட்ட குணங்களும் என்னிடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மனிதர்கிட்ட சொன்னாங்க, அல்லாஹ் உன் மூலமாக எனக்கு ஒரு கல்வியத்தை கொடுத்துருக்கிறான். நீ திட்டினது கூட எனக்கு ஒரு அறிவுரை தான், நீ என்னை கேவலப்படுத்தினது கூட ஒரு அறிவுரைன்னு சொல்லி ஒரு 1000 தீனாரை எடுத்து அந்த மனிதர் கையில கொடுக்குறான். 1000 பொருட்காசத்தை எடுத்து கொடுக்குறான். அவருக்கு ஒரே சந்தோஷம். அவர் சொன்னாரு, இப்ப நான் உண்மையா சொல்றேன், நீங்க நிஜமாகவே நபியுடைய மகன் தான், நீங்க நிஜமாகவே நீங்க நபியுடைய பேரர்தான் சொல்றாங்க. இமாம் ஸைனுல் ஆபிதீன் மறுபடியும் சொன்னாங்க, நீ 2வது 1000 குத்தின்னு சொன்னா நான் மறுபடியும் இன்னொரு 1000 தீனார் உனக்கு கொடுப்பேன்னு சொன்னான். இதுதான் குர்ஆன் கற்றுத்தரக்கூடிய உயர்ந்த பண்பு. எவ்வளவு மோசமாக ஒருவர் நம்மை திட்டினாலும் அவரை மன்னித்து விடுங்கள் அல்லாஹ் பெருமானாருக்கு சொல்றான். மூணாவது கட்டளை என்ன? அல்லாஹ் நமக்கு கற்றுத்தருகிற மூன்றாவது விஷயம், வஷாவிருஹும் பில் அம்ரி, எல்லா விஷயத்திலும் மஷூரா செய்யுங்கள், எல்லா விஷயத்திலும் ஆலோசனை செய்யுங்கள். மஷூரா என்கிறது மார்க்கத்தில் மிக மிக வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னத்தாக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா காரியங்களிலும் தம்முடைய சஹாபாக்கள்கிட்ட மஷூரா செய்வாங்க. சின்ன விஷயமாக இருந்தாலும் சரிதான், பெரிய விஷயமாக இருந்தாலும் சரிதான். தம்முடைய மனைவியிடத்துல கூட பெருமானார் மஷூரா செஞ்சாங்க. தம்முடைய மனைவியுடைய ஆலோசனையும் கேட்பாங்க. ஹதீஸ்ல வருது, யார் ஒரு காரியத்தை ஆலோசித்து விட்டு செய்வானோ அவன் ஒருபோதும் அந்த காரியத்தில் தோல்வி அடைய மாட்டான். இந்த 3 நற்குணங்கள், நளினமாக நடப்பது, மன்னிப்பது, ஆலோசிப்பது, இந்த 3 பண்புகளை அல்லாஹ் பெருமானார் வாயிலாக நமக்கும் கற்றுத்தருகிறான். இந்த பண்புகளை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடிய நல்ல தௌஃபீகை எல்லாம் எல்லோருக்கும் பெருவானாக. இந்த ஆல் இம்ரானுடைய கடைசி 10 வசனங்கள் இன்னஃபீ கல்கிஸ் ஸமாவாத் என்று ஆரம்பிக்குது. அதிலிருந்து ஆரம்பித்து யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்பிரு என்று முடியுது. இந்த ஆல் இம்ரானுடைய கடைசி 10 வசனங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையில தஹஜ்ஜுக்கு எழுந்ததுமே கண்விழித்ததுமே இந்த 10 வசனங்கள் தான் வருவாங்க. எப்ப கண்விழித்தாலும் தூக்கத்திலிருந்து எழுந்தாலும் ஆல் இம்ரானுடைய கடைசி 10 வசனங்கள் அவ்வளவு சிறப்பு மிக்க வசனங்கள். அதனால ஒரு பயானம் கேட்டோம்னு சொன்னா
உடனே வாழ்க்கையில அதை அமல் செஞ்சிடணும். இப்போ இந்த சுண்ணத்தை நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். தூக்கத்திலிருந்து எழுந்தால் ஆல இம்ரானுடைய 10 வசனங்களை ஓதுவது. எல்லாருமே அல்ஹம்துலில்லாஹ் சஹருக்கு எழுந்திருக்க தான் போகிறோம். சஹர் சாப்பிட எழுந்திருக்கும் போது நாளைக்கே இந்த சுண்ணத்தை அமல் செய்யுங்க. ஒரு சுண்ணத்தை அமல் செஞ்சோன்னு சொன்னால் சுண்ணத்துகள் இல்லாத காலகட்டத்தில் ஒரு சுண்ணத்தை கொண்டு அமல் செஞ்சால் 100 ஷஹீதுடைய நன்மை. அதனால நாளை காலையில் எழுந்ததுமே இந்த ஆல இம்ரானுடைய 10 வசனங்கள் குர்ஆனை பார்த்து தாராளமாக ஓதலாம். பெருமானாருடைய ஒரு சுண்ணத்தை கொண்டு அமல் செய்த ஒரு நன்மையெல்லாம் நமக்கு பெறுகிறான். எல்லா சுண்ணத்துகளையும் பின்பற்றக்கூடிய நல்ல தோற்றத்தை எல்லாம் நமக்கு சொல்லுவானாக. நோன்பு சம்பந்தமான